இப்ப என்ன சொல்றாங்க? இறை தூதர்களும் சரி, சித்தர்களும் சரி, மகான்களும் சரி, அனைவரும் உங்களிடம் சொல்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்ன அப்படின்னா, மாட்டிக்காத, இந்த உலகத்துல தெரியக்கூடிய அனைத்தும் உண்மை என்று நினைத்து நீ மாட்டிக்கொள்ளாதே. அனுபவிப்பதில் தவறல்ல. மறுபடியும் சொல்றேன், நானும் அனுபவிக்கிறேன், நீங்களும் அனுபவிக்கிறீங்க வாழ்க்கை, அது பிரச்சனை இல்ல. ஆனா பொய்ன்னு நினைச்சிட்டு அனுபவிங்கிறாங்க. பொய்ன்னு நினைச்சிட்டு நீ அனுபவிக்கும் போதுதான் உங்களுக்கு அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கும். அது உண்மை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு இடைவெளியே இருக்கா. ரெண்டும் ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க. அந்த மயக்கம் உங்களை பிடித்து வைத்துக் கொள்ளும். ஆசையை விடுனா எப்படி விட முடியும்? விட்டு காட்டுங்க. நீங்க ஏன் பெரிய தைரியமான ஆளாச்சு, விடுங்க. ஏன் விட முடியல? ஏன் விட முடியலன்னா அதை நல்லா உண்மைன்னு நினைச்சு அனுபவிக்கிறீங்க, அதனால விட முடியல. எப்படி விட முடியும்? அப்ப எல்லாத்தையும் விடுறான்னா விட மாட்டான். அதை அனுபவிடா, ஆனா விழிப்புணர்வோடு அனுபவிடானா விட்டுருவான். ஏன் விட்டுருவான்? அது பொய்ன்னு தெரிய தெரிய அதுக்கு இவனுக்கு இடைவெளி அதிகமாயிட்டே வரும். வருமா வராதா? இது எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னா, இன்பம் நினைச்சு கல்யாணம் பண்றீங்கல்ல, 90 நாள் ஆசை, 60 நாள் மோகம், 30 நாள், 91வது நாள் உங்களுக்கு அவனுக்கு இடைவெளி வருதா வரலையா? ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால வருது. அப்புறம் நம்ம என்ன வேற மாதிரி போகுது, அதை விட்டுருங்க. இவங்க மேல இடைவெளி வருதா இல்லையா? அப்புறம் வேற ஒருத்தவங்க மேல அந்த எண்ணம் போகுதுன்னா அதை கொஞ்ச நேரம் ப்ரொலாங் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுலயும் கிடைக்கல, அடுத்து இன்னொன்னு போவீங்க. அதுல போயிட்டு இதுலயும் கிடைக்கல, இப்ப வேற ஒண்ணு போவீங்க, இதுலயும் கிடைக்கல. இப்ப இதெல்லாம் தப்பு இல்ல. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எத்தனையும் சுத்துவீங்க. இப்படி வந்த வேலை எப்ப முடிப்பீங்க? உடம்புக்கு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஹெல்த் கண்டிஷன் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப பிரச்சனை தப்பு கிடையாது, அதுக்காக நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா? எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் பாரு. இயற்கையை அதை தப்புன்னு சொல்லல, ஆனா தரிகட்டு மனம் ஓட ஆரம்பித்து விடும். கலாச்சாரத்தின்படிதான் வாழ்ந்தாக வேண்டும், வேற வழி இல்ல. மன ரீதியா இந்த உண்மையை உணர்ந்துடணும், ஆனா அதே பொழப்பா தெரியக்கூடாது. கலாச்சார சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் வாழணும். புரியுதா நான் சொல்ல வர்றது என்னன்றது? புரியுதா? இதை ஏன் இவ்வளவு வெளிப்படையா உங்ககிட்ட பேசினா, நிறைய பேர் அந்த குற்ற உணர்ச்சியில வேற இருக்கீங்க. இப்படிலாம் இருந்துட்டுமே, அப்படிலாம் இருந்துட்டுமே, ஐயோ இதெல்லாம் பெரிய தப்பா? ஒரு தப்பும் இல்ல. அப்படிலாம் யோகி இந்த உலகத்துல எவனும் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னா, குற்ற உணர்ச்சியில போய் சிக்கிக்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் பீப்புள் எதை வச்சு பிசினஸ் பண்றாங்கன்னா, உங்க குற்ற உணர்ச்சியை வச்சுதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் உங்க குற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அதனால எல்லாத்தையும் சொல்லித்தரேன். இதே உங்கள்கிட்ட பணம் வாங்கணும்ன்றது என்னுடைய நோக்கமா இருந்ததுன்னு வைங்க, இதை பிசினஸ் என்னால கன்வெர்ட் பண்ண, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஐயோ எவ்வளவு பெரிய கர்மாங்க இது, இப்படி இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்க? நாளைக்கு காலைல 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும், ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், இவ்வளவுதான் ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் வாங்கினேன், நீங்க வராமையா போயிட போறீங்க. வருவீங்களா மாட்டீங்களா? மகாவிஷ்ணுவே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னத்த போயிட்டு. குற்ற உணர்ச்சியை வைத்துக் கொள்ளாதீர்கள். குற்ற உணர்ச்சி இருக்குன்னா மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நான் தெரியாம தெரிஞ்சு நிறைய தப்பு பண்றேன், போய் தொலைது, இனிமேல் பண்ணாதீங்க. இன்றே உங்களுக்கு மொத்தத்துக்கு விமோசனம். இந்த நொடி நான் கொடுக்கறேன்னு சொல்ல, புரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சோ தெரியாம இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன், இனிமேல் உருப்படுற வழியை பாக்குறேன் அப்படின்ற மனநிலையில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அப்போதே அனைத்து பாவங்களுக்கும் விமோசனம். அப்ப செஞ்ச தப்புக்கு உண்டான பலன் அடிக்காதான் அடிக்கும், ஆனா உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு அடிக்காது. கொஞ்சோண்டு லைட்டா அது வந்து ஹாய் அப்படின்னு தொட்டுட்டு போவாங்க. ஓங்கி அறவுளுக்கு அது எப்படி விழுகும்? கன்னத்துல ஆஹாமில்ல நடமே நீ என்ன அப்படி வந்து டச் பண்ணிட்டு போவாங்க. கணக்குப்படி கணக்கு கர்மா கழிஞ்சிருக்கும், ஆனா உங்களுக்கு வலிக்காது. எங்கேயோ போய் விழுந்து எந்திரிச்சு ஆக்சிடென்ட் ஆகி கட்டு போட்டு வரணும்ன்றது விதியாக இருந்தாலும் கூட, ஒரு பேச்சுக்கு எங்கேயாவது கால் தடி விட்டு கீழே வந்து கொஞ்சோண்டு ரத்த காயம் வரும். நீ அதை பார்த்து இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் பயிற்சி பண்றோம், இறை பாதையில எவ்வளவு தூரம் நமக்கு ரத்தம் வரலாமான்னு யோசிக்க கூடாது. லூசு பயில கிறுக்கு பயில நீ அப்படிலாம் இருந்ததுனாலதான்டா ரத்தத்தோட போச்சு, இல்லைன்னா தலையே போயிருக்குன்றது எப்ப புரியும் உங்களுக்கு? பயணம் பண்ணும் போதுதான் புரியும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, எத்தனை பேத்துக்கானதான். இப்படிலாம் அகங்காரத்துக்குலாம் போகவே கூடாது. எது நடந்தாலும் அதுல ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டம் போயிடணும். புரிஞ்சுதா? சோ மெயினா உங்களுடைய குற்ற உணர்ச்சியிலிருந்து முதல்ல வெளியில வந்துருங்க. நிறைய பேர்த்த பார்க்க முடியுது, நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிடுறோம் சேட்டை. ஏதோ ஒரு சேட்டை, என்னென்னமோ சேட்டை இருக்கு, என்ன சேட்டை வேணா வச்சுக்க. மனிதர்கள் தானே, நம்மளும் எல்லாம் கடந்து தானே வந்தாகணும். அப்புறம் அந்த சேட்டை போட்டு மைண்ட நோண்டிக்கிட்டே இருக்கும். எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண, எதுக்கு இதை பண்ண. நம்ம வேற போதா குறைக்கு சேனல்ல வேற தர்மமா இருங்க, பிற உயிர்களை காயப்படுத்த கூடாது, இப்படி எல்லாம் பேசுனா இன்னும் பயம் ஜாஸ்தி ஆயிடும். ஐயோ கர்மா குருமான்னு வேற சொல்றானே, செத்து வித்து போயிருவோமா, இன்னும் பல ஜென்மம் வச்சு செய்யுமா, நம்மள எங்க போறது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை.
தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்து கூலி தரும். இந்த மெய்யை உணர்ந்து இந்த உடலை எப்ப எல்லா உயிர்களும் தண்ணீர் போல நினைச்சு வாழ ஆரம்பிக்கிறோம், உங்களோட எல்லா பாவத்திற்கும் விமோச்சனம் உண்டு. பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.